நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் நல்லது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் செய்ய முடியல. முயற்சி பண்ணி பையன் என்ன பண்ணி போயிட்டாரு? களைச்சு போயிட்டார். சொல்லுங்க, களைச்சு போயிட்டார். இப்போ களைப்பு எதனால வருது? ஒரு செயலை செய்ய முயற்சி பண்ணி ஒரு நல்ல காரியத்தை செய்ய, பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணி முடியாததுனால மனசு என்ன செஞ்சு போச்சு? களைச்சு போச்சு. எல்லாரும் சொல்லுங்க, களைச்சு போச்சு. இன்னொரு பக்கம் செய்யக்கூடாத தப்ப செஞ்சு மனசு காய்ச்சி போச்சு. நல்லது செய்ய முடியலன்னு களைச்சு போச்சு. தப்பு செஞ்சு மனசு காய்ச்சி போச்சு. ஒரு பக்கம் காய்ச்சி போச்சு, இன்னொரு பக்கம் களைச்சு போச்சு. அந்த மனசு சொல்லுது, ஐயோ நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், எனக்கு இப்போ ஒரு விடுதலை தேவை. இந்த போராட்டத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு பவுல் வந்தப்பதான் விடுதலைன்னா என்னன்னு தெரிஞ்சு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சே. Thank you. எல்லாம் உம்மிடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தே. ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சே. எல்லாம் உம்மிடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தே. இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நாங்க நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. போராடாத, சரணடைஞ்சிரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி சரணடை வைக்கிறாரு? யாரு சரணடைகிறா? ஒரு முறை எங்க ஆலய வளாகத்தில் நான் நின்று நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கடற்கரை பகுதியில் பனை மட்டை இருக்கு பாருங்க, பனை மட்டை, அந்த கருக்கு ரெண்டு பக்கமும் கருக்கு இருக்கும் பாருங்க, அந்த கருக்கை வச்சு நாங்கள் அடுக்கடுக்காக ஒன்றோட ஒன்று ஒரு பட்டை மாதிரி கட்டி, வேலி அப்படி தான் இந்த கோஸ்டல் ஏரியாவில் செஞ்சுருப்பாங்க. அப்போ எங்கள் ஆலய வளாகத்துலேயும் அந்த பனங்கருக்கை வச்சு அப்படி பனை மட்டையை வச்சு அடுக்கடுக்காக வச்சு ஒரு வேலி இருந்துச்சு. அப்போ நான் நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த அந்த பனங்கருக்கில் ஒரு 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 ஆடு 2 கால் தரையில் இருக்கு, 2 கால் வந்து அந்த பனை கருக்கில் வச்சு இப்படி இருந்துச்சு. அப்போ நான் தூரத்துல இருந்து அதை நான் பார்க்குறப்ப, சரி அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பச்சையாக இருக்கிற இலையை என்ன செஞ்சிட்டு இருக்கு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதனால 2 கால் எப்படி வச்சு 2 கையை அந்த மட்டை மேல் வச்சு அது சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் கேஷுவலாக நான் பாட்ட நடந்தேன், ஜெபம் பண்ணேன். நான் ஒரு 1 மணி நேரம் இருக்கும், நான் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரூமில் உட்காந்து இதை எழுதிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆடு அலற சத்தம் என்ன செய்யுதுன்னா, என்ன சத்தம் கேட்குது? அலறுது. நேற்று போட்ட அந்த அலறலை ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த மாதிரி ஆடு என்ன செய்யுதுன்னா அலறு. என்னடா ஆடு அலறுதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பார்க்குறேன், அந்த ஆடு இன்னும் அப்படியே தான் நிற்கிது. அப்படியே நிற்கிது. 1 மணி நேரமா ஆடு இப்படியே நிற்கும். அப்படின்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைச்சு வேகமா ஓடி போய் பார்த்தா
ஒரு கால் வந்து அந்த 2 மட்டை கருக்குக்கு நடுவில் என்ன செஞ்சிருச்சு, வகையா சிக்கிக்கிருச்சு. அதனால 2 காலில் இப்படி நிற்கிது, ஒத்த கால் இப்படி தொங்கிட்டு இருக்கு. அந்த 3 காலில் இப்படி நிற்கிது, ஒரு கால் மட்டும் எதில் மாட்டிக்கிடுச்சு, இந்த கருக்குல. அதுவும் அதை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ என்ன செய்யுதுன்னா, ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சு. ஆடு 1 மணி நேரம் என்ன பண்ணுது, ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சு. அது என்னன்னா, எடுக்க நினைச்சாலும் கை என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்த காலு வர மாட்டேங்குது. அது போராடி 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 களைச்சு போச்சு. என்ன போச்சு, களைச்சு போய் இனிமே தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை வந்தோடனே இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா, கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் கிட்டத்தில் போய் பார்க்கிறேன், சரியா சிக்கி இருக்கு. சரி, நம்ம எடுத்தா அது நமக்கு உதவி, நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணி வருமா இந்த ஆடு, நம்ம அதுக்கு உதவி செய்ய போய் அந்த காலை பிடிச்சி எடுத்தோம்னா அது நமக்கு கோஆப்ரேட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு தான் நான் எது பக்கத்தில் போகிறேன், அந்த ஆடு பக்கத்தில் போகிறேன். அது நான் போன உடனே முரட்டாட்டம் பண்ணலை. நான் வந்து அது காலை எடுக்கிறப்ப அதுவும் சேர்ந்து படபடன்னு அப்படி துடிக்கலை, அதெல்லாம் பண்ணலை. அமைதியா நிக்குது. எனக்கு இந்த ஆட்டை பார்த்து பார்த்து ஆச்சரியம், என்னடா இப்படி அமைதியா நிக்குது, அதுக்கு என்னடா விளங்குச்சுன்னு எனக்கு ஒண்ணு என்ன செய்யல, புரியல. ஆனா காமா நினைச்சு பாருங்க, அந்த இதை மட்டையை விலக்கி அந்த காலை எடுத்து நான் கீழே விட்ட உடனே அப்படி லேசா அப்படி நொண்டுச்சு, கொஞ்ச நேரம் நொண்டுச்சு. அப்புறம் அப்படியே தாங்கி தாங்கி நடந்து கொஞ்ச நேரத்துல நார்மலாகி துளி குச்சி ஓடிடுச்சு. ஆமென். எனக்கு உதவி செஞ்சதை விட நான் கை வைக்கிறப்ப அந்த ஆடு ஏன் அவ்வளவு காமா இருந்துச்சுங்கிறது எனக்கு கொஞ்சம் என்ன செய்யலைன்னா புரியல. அப்புறம்தான் இஸ்ரேல் ஹிஸ்டரியை வாசிக்கிறப்ப, இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறப்ப இந்த கள்ள மேய்ச்சல் மேய்கிற ஆடு எங்கேயாவது இப்போ மேய்ஞ்சி குழிக்குள்ள என்ன செஞ்சிருமா, விழுந்துருமா. விழுந்துட்டு மேய்ப்பன் போய் அதை தூக்கலான்னு போய் பார்த்தா இங்க இருந்து அங்க குதிக்குமா, அங்கிருந்து இங்க குதிக்குமா, இந்த பக்கம் தவி பார்க்குமா. அப்ப மெய்ப்பன் மேல இருந்து பார்ப்பாரான், இது இவன் பயங்கர ஆக்டிவா இருக்கிறான். எப்படி இருக்கிறான், பயங்கர ஆக்டிவா இருக்கிறான். இப்ப நம்ம உள்ள போய் ஆளை தூக்கணும்னா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். நாம் போய் தூக்க அவன் துள்ள, அவன் கிடக்கிற இடமே சரியான படுகொலியில் கிடக்கிறான். நான் தூக்கி தோளில் போட்டால் அமைதியாக இருப்பான், நான் கையை காலை வச்சுக்கிட்டு. அதனால அவர் கத்த விட்டுருவாராம், கதற விட்டுருவாராம். இதான் அங்கே குதிச்சு இங்கே குதிச்சு இங்கே குதிச்சு. ஆட்டுக்கு புரியாதான், நான் தான் இந்த பாடுபடுறேனே, கொஞ்சம் கீழே இறங்கி வந்து என்னையா தூக்குங்கண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஆடுக்கு அது என்ன செய்யல, விளங்கல. ஆனால் இவர் அப்படியே போராட விடுவாராம் பாருங்க. அது இங்கே குதிச்சு அங்கே குதிச்சு இங்கே குதிச்சு கடைசியில் மொத்தமாக களைச்சு போய் பேசாமல் ஒரு ஓரத்தில் படுத்துருமா. அந்த நேரத்தில் தான் என்ன செய்வாராம், உள்ளுக்குள்ள இறங்கி போய் அப்படி தூக்கி தோளில் போடுவாராம் பாருங்க. ஐயா அப்படியே தான் கிடப்பாங்களாம், என்ன கிடப்பாங்க, அப்படியே தான் கிடப்பாங்க. ஒரு கை ஆட்டுறது கால் ஆட்டுறது எதுவுமே என்னன்னா இருக்காது. தோல்ல தூக்கி போட்டா எப்படி போட்டாரோ அப்படியே குழிக்குள்ள இறங்கி தோல்ல போட்டு அவர் காமா மேலே ஏறி வந்து அப்படி கீழே இறக்கி விடுவாராம். ஹல்லேலூயா. நோக்கம் என்னன்னா, நான் உன்னை ரெஸ்கியூ பண்ண வர்றப்ப, நான் உன்னை தூக்கி எடுக்க வர்றப்ப
நீயும் சேர்ந்து எதையாவது ட்ரை பண்ணுவேன்னா அது அது மேற்கொண்டு என்னத்தை உண்டாக்கிறோம்? சிக்கலாயிரும். அதனால காயமில்லாம உன்னை காப்பாற்றணும்னா நீ கொஞ்சம் களைப்படன்னு விட்டுட்டேன். எஸ், உன் லட்சணம் என்னங்கிறத நீ முதலாவது நல்லா என்ன செய்யணும்? புரியணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் ஓன் அவுட் ஆகுறப்ப, நான் களைச்சு போறப்ப அவர் களத்தில் இறங்கி வர்றாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து என்ன தம்முடைய தோள்ல தூக்கி போட்டு அப்படி மேலே இறக்கி அப்படி கீழே விடுறாரு பாருங்களேன். எந்த காயமும் இல்லாம நான் 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 காமா நடந்து போறேன். சொல்லுங்க. ஆமென். அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், காயமின்றி காக்கவே உன்னில் நான் களைப்பை அனுமதிக்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள இதை செஞ்சு அதை செஞ்சு ஒன்றும் செய்ய முடியலங்கிற ஒரு களைப்பை நீங்க உணர்றீங்க பாருங்க. இதை அனுமதிச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரையான்னு சொல்லுங்க. அனுமதிச்சதுக்காக ஸ்தோத்திரையா. இந்த இடத்துல தான் மனுஷன் என்ன செய்யறான்? சரண்டர் ஆகிறான். ஒரு முறை ஒரு தப்பு செஞ்சுட்டேன். செஞ்சோடனே மனசு என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ள அப்படியே வாட்டுது, துக்கமா இருக்கு. ஐயோ இதை செஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லி கிடந்து ஓன்னு என்ன செய்யறேன்? சமூகத்தில் விழுந்து அழுது ஒப்பாரி வைக்கிறேன். அப்புறம் திரும்ப போய் ஒரு மாசத்துக்கு சரியா இருக்கிறேன். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இடத்துல அழுது ஒப்புரவானோன்னா அதே தப்பை மறுபடியும் என்ன செய்யறேன்? போய் செய்யறேன். இப்படியே சிந்துபாத்து கதை மாதிரி இருக்கு. என்ன கதை மாதிரி இருக்கு? சிந்துபாத்து கதை மாதிரி. அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் என்ன வர்றேன்னா, இப்போ சொல்றோம் ஒரு மாசத்துக்கு ஒழுங்கா இருப்போம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அதே கூலியில் போய் பொத்துன்னு விழுந்துருவேன். இதுதான் நடக்குது, இதுதான் வழக்கமா இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நம்ம ஜெயிக்கவே என்னன்னா முடியாதுங்கிற கன்க்ளூஷன் தான் பாண்டேஜ். அதுதான் ஒரு அடிமைத்தனம். கட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம், ஒரு முடிச்சு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் இதுல இருந்து நம்மளை தூக்கி எடுக்க உண்மை எல்லோரும் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆமென், ஹல்லேலூயா. நீ போராடி களைச்சு போன சூழ்நிலையில தப்பு செஞ்சுட்டு நீ கதறி அழுகிற. சொல்லுங்க, அழுகிறாய். அழ வைக்கிறதுக்காக போராட விட்டு வேடிக்கை பார்த்தாரு, கரத்துல விழணுங்கிறதுக்காக. எஸ், சொல்லுங்க, அழுவதை நிறுத்து. இது ஆண்டவருடைய கரத்துல விழுகிற நேரம். ஆனா தப்பு செஞ்சுட்டு என்ன நல்லா வருது? அழுக வருது. ஆனா என்னைக்காவது என் கரத்துல நீ என்ன செஞ்சியா? விழுந்தியா? அதனால ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு நான் என்ன செய்றேன்? நான் வர்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் வாஞ்சிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எனக்கு அது என்ன செய்யல, நான் கிடைக்காத பட்சத்தில் நான் உம்முடைய கரத்தில் நான் என்ன செய்கிறேன்? இந்த கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன்னா இப்பொழுது உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன்? விழுகிறேன். அழாதீங்க. இது எல்லா மாம்சத்தில் போராடுகிற எல்லா மனுஷனுக்கு உள்ள பொதுவான ஒரு போராட்டம். இதில் அழுவதை நிறுத்திட்டு எவன் அவருடைய கரத்தில் விழுகிறானோ அவன் வாழ்க்கையில் ஒரு அழகான பரிமாற்றம் நிகழுது. ஆமென்.